வடசென்னைனால குடிசை பகுதியில் அதிகம் நிறைஞ்சிருக்கு. அந்த குடிசை வீடெல்லாம் கணக்கு எடுத்திருக்கீங்களா? அவங்களுக்கு ஏதாவது வீடு வழங்குறதுக்கு? நிச்சயமாக அதற்காகத்தான் வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் வீடுகள் கட்டப்படுவதற்குண்டான திட்டங்களை தீட்டியிருக்கின்றோம். எங்கெல்லாம் பழைய கட்டிடங்கள் எழுந்திருக்கின்றதோ குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சர் அன்பிற்கினிய தாமோ அன்பரசனோடு அழைத்து பேசி புதிய குடியிருப்புகளை கட்டித்தருவதற்கும் புதிதாக குடியிருப்புகளை ஏற்படுத்துவதற்கும் பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கின்றார். அது வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்குண்டான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றார். இளம்பாக்கம் ரயில் நிலையம் நேரம் அதிக அளவு எடுத்துட்டு அவங்க இல்லை, தொடர்ந்து நேற்றைக்கு கூட எங்களுடைய துறையின் செயலாளர் எங்களுடைய துறையினுடைய எம்எஸ் அவர்களும் இது குறித்து கலந்து ஆலோசித்து இன்று ரயில்வே துறையுடைய செயலாளர் பேசுவதாக தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து அந்த பணி விரைவுபடுத்துவதற்காக அழுத்தம் தந்திருக்கின்றோம். அதேபோல் அந்த இடத்திலே அமைக்கப்பட இருக்கின்ற ஸ்கைவா குறித்தும் நேற்றைக்கு எங்களுடைய கலந்து ஆலோசனையிலே அது குறித்தும் எடுத்து கூறினோம். அந்த பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கின்றது. நில ஆர்ஜிதம் செய்ய வேண்டிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டு பணிகளையும் எவ்வளவு வேகப்படுத்தி விரைவாக முடிக்க முடியுமோ அந்த அளவிற்கு வேகப்படுத்தி முடிப்பதற்கு தினந்தோறும் அது குறித்த பணிகளின் குறித்த நிலையினை துறையுடைய செயலாளரும் எம்எஸ் அவர்களும் கேட்டு பெற்று பணிகளை விரைவுபடுத்தி கொண்டிருக்கின்றார். வெகு விரைவில் முடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம். அது ஏற்கனவே சிஎம்ஆரில் ஒரு ப்ரப்போசல் தயாரித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த பணியை எவ்வாறு தொடங்குவது, எத்தனை காலத்திற்குள் முடிப்பது, எங்கிருந்து நிதி என்பதையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று முடிவு செய்யப்பட்ட பிறகு அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். திராவிட முன்னேற்ற கழகம் அடித்தட்டு மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களை உயரத்திற்கு கொண்டு வர செய்ய வேண்டும் என்று தொடங்கப்பட்ட இயக்கம். எங்களை போன்றவர்களை விளிம்பு நிலையில் இருக்கின்ற அந்த மக்கள் வாக்காளர்கள் அவர்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அவருடைய இல்லத்திற்கே சென்று பணிபுரிகின்ற ஒரு இயக்கம்தான். ஆகவே வாக்காளரிடம் சென்று அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக அவர்களுக்கு தேவையானவற்றை பணிவடை செய்வதற்கு ஒன்றும் தவறில்லை என்று அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன். அவர் பெரிய மெட்டாமிராசு, பெரிய பணக்காரர். அவர் அது போன்ற வேலைகளுக்கு வரமாட்டார். நாங்கள் அந்த வேலைகளுக்கும் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம்.